குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 12, யானையின் எடை. இந்த கதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாட்களா ரொம்ப நாளா வெளியூர்ல இருந்து தெனாலிராமன் தலைநகர் ஹம்பிக்கு வந்திருக்காரு. அங்க ஊருக்குள்ள நுழையும் போது மக்கள் எல்லாரும் ஆங்காங்கே ஏதோ கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. அதனால இவர் காரணம் தெரியாம ஒரு மாதிரி திகைச்சு போய் அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. தெனாலிராமனோட வேலைக்காரர்கள் 2 பேர் அடிக்கடி கூடி ஏதோ ஆலோசனை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஊருக்குள்ள வந்தா மக்களும் கூடிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனால தெனாலிராமன் என்ன பண்றாருன்னா, அவரோட வேலைக்காரர்கள் கிட்ட கேக்குறாரு. ஆஹ் சிந்திச்சு கேக்குறாரு. இந்த மாதிரி என்ன கா காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம வேலைக்காரர்களை ஒருத்தரை அழைக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, என்ன காரணம், என்ன ஏன் கூடி கூடி பேசுறீங்க, ஏதாவது திட்டம் போடுறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்குறான். உடனே வேலைக்காரங்கெல்லாம் பயந்து, இல்லைங்க ஐயா, ஐயா சாமி, அதெல்லாம் இல்லை, நம்ம ஊர்ல வடநாட்டு வியாபாரி ஒருத்தர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இருக்காரு, அவரை பத்தி தான் பேசுறோம். அவரை பத்தி என்ன பேச்சு அப்படின்னு தெனாலிராமன் கேக்குறாரு. அதுக்கு இந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு பொருள் வச்சிருக்காரு, அதோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு எடைக்கு எடை பொன் தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி கண்டுபிடிக்க முடியாதவங்கள அவரோட காலம் பூரா அவர் அடிமையா வச்சிருப்பாரு, அவருக்கு பணிவிடை செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் எல்லாமே சொல்றான். இதை கேட்டு தெனாலிராமன் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அரசவைக்கு போய் அந்த வியாபாரிய சந்திக்கிறாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் கிட்ட வியாபாரியோட இந்த சவாலை மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கும் ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் தெரியும். அதனால அந்த வியாபாரியோட சவாலை ஏற்கவும் முடியாம விடவும் முடியாம அவர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. தெனாலிராமன் சபைக்கு போனோடனே மன்னர் கிட்ட போயிட்டு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. ராமகிருஷ்ணனும் அதை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு வியாபாரிய உங்க எடை தாங்கள் எடை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொருள் என்ன காட்டுங்கன்னு சொல்றாரு. வியாபாரி ரொம்ப கர்வமா, நான் ஜெயிச்சா நீங்க எனக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நான் எடைக்கு எடை பொண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தெனாலிராமன் கிட்ட. உங்களோட நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எந்த பொருள் எடை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கேக்குறாரு. அதுக்கு வியாபாரி கள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டு, வீதியில நிக்கிற இந்த யானை இருக்கே, அதோட எடை என்னன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சபையில இருக்க எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க. யானைய போய் எப்படி எடை போட முடியும், எந்த தராசுல நிக்க வச்சு இதோட எடையை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. மன்னரும் சிந்திக்கிறாரு. தெனாலிராமன் மறுநாள் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இரவு நேரத்துல தன்னோட மனைவியோட இந்த பிரச்சனையை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு யோசனை தோணுது. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் வியாபாரி கிட்ட போறாரு. யானையோட எடைய சொல்றதா சொல்லி கூப்பிடுறாரு. மக்கள் ராமனை யானை எப்படி எடை போடுவான் அப்படின்னு இப்ப பாக்குறதுக்காக, தெனாலிராமன் என்னதான் பண்றாருன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் கூடி வந்துடுறாங்க. மன்னரு, மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. ராமன் வடநாட்டு வியாபாரிய நதிக்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு யானைய நடத்தி கொண்டு கூட்டிட்டு போறாரு. நதிக்கரை கிட்ட போன உடனே பெரிய படகுல யானையை ஏத்த சொல்றாரு. யானையை ஏத்தன அப்புறமா படகு நீருக்குள்ள உம் மிதக்க விட சொல்லிட்டாரு. படகு நீருக்குள்ள அமுங்கி போச்சு. நீரோட அளவை குறிச்சுக்கிட்டாரு. அப்புறம் மரக்கட்டைகளை படகுல வச்சு நீருக்குள்ள விட சொன்னாரு. படகு மீண்டும் அமிழ்ந்துருச்சு. அப்புறம் நீர் மேல நிக்கிற அளவு குறிச்சுக்கிட்டாரு தெனாலிராமன். அப்புறம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு கட்டைகளை தனித்தனியா அடுக்க சொல்லுங்க, அப்ப எடை போடுறதுக்கு சுலபமா இருக்கும்னு சொல்லி தெனாலிராமன் சொல்றாரு. கிருஷ்ணதேவராயர் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வியாபாரியை பார்த்து, ஐயா, நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களோட தெனாலிராமன் சரியான விடையை கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டு அவர்கிட்ட சொன்ன மாதிரி அவர் சொன்ன பரிசை நீங்க கொடுக்கறதுதான் நியாயம்னு சொல்றாரு. சொன்ன உடனே வியாபாரி தலை குனிஞ்சு நின்னுடுறாரு, எல்லாத்தையும் ஒப்பு கொண்டுட்டு.
ஆனா வந்து, அ ராமன வந்து இ இடைமறிச்சு ராமன் வந்து, "மகாராஜா கொஞ்சம் பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்றாரு. வியாபாரிய பார்த்து, "ஐயா, வியாபாரியே நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன். நீங்க சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எடைக்கு எடை எனக்கு பொண்ணு தரேன்னு இது தங்கம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அது சரி. யாரோட எடைக்கு எடை நீங்க வந்து பொண்ணு தரேன் அப்படின்றத வந்து சரியாவே நீங்க சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாரு. "யானையோட எடைக்கா?" அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டவுனே, இத கேட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் வியாபாரி மயங்கி விழுந்துடுறாரு. ஏன்னா, யானையோட எடைக்கு எடை பொண்ணு தர அளவுக்கு அவர்கிட்ட வசதி கிடையாது. அதனால அவர வந்து சிறையில அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட அமைச்சர்களுக்கு வந்து மன்னர் வந்து கட்டளையிடுறாரு. பல நாடுகள்ல வந்து இந்த மாரி மக்கள வந்து அடிமைப்படுத்தி, அவங்கள வந்து சிறுமப்படுத்தி, வியாபாரிக்கு வந்து பத்தின இந்த வியாபாரிக்கு வந்து சரியான தண்டனை வந்து மன்னர் வந்து குடுத்து தீர்ப்பளிச்சுட்டாரு. தெனாலிராமனுக்கும் வந்து பொண்ண வந்து பரிசா குடுத்து வாழ்த்துறாரு. வல்லவனுக்கு வல்லவன் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்காங்க. அப்படின்றத வந்து நீ நிரூபிச்சுட்ட தெனாலிராமா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களும், ம மன்னரும் எல்லாருமே வந்து இவரோட இந்த செயல பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரையும் துன்புறுத்தி மகிழுதல் தவறு. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டு என்பதையும் புரிந்து கொண்டால் நலமடைவோம். இன்னைக்கான கதை இதுதான். ஸோ எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை குட்டீஸ்.